ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான வேலையில் நம்ம வந்து ஒரு விளாக் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ரெசிபிஸுமே இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட்ஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடச்சி கோதுமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை தனியாக போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னும் போது இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நமக்கு டைம் நிறையா எடுத்துக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து இதை அப்படியே போட்டுட்டு ஒரு 5 விசில் மாதிரி தனியாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு. நாம் தனியாக வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம விசிலில் ஒரு 5 விசில் விட்டுட்டோன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால தான் இப்படி நான் வந்து மெத்தடில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது இன்னும் ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எப்போதும் போல் செய்கிற மாதிரி பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து தனியாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து தனியாக பொரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற நெய்யிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு அந்த நெய்யிலே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வரும். ஸோ அதனால் வந்து நெய்யிலே வந்து நான் வறுத்து வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே நல்லா ஒயிட் கலர் அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம என்னென்ன சேர்க்காதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட்டி வேலைலாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு சைடு அப்படியே வச்சுட்டு அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மசாலா பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மசாலா வந்து டேஸ்ட் பண்ணும்போதும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு சைடு வந்து சிக்கன் பிரியாணியுமே வந்து அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து வீடியோ கிளிப்பிங்கில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து கெஸ்ட்டுமே வந்து வராங்க. ஸோ அதனால் சிக்கன் பிரியாணியே வித் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் அப்புறம் வந்து சிக்கன் 65 இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்கன்னா பேசிட்டு உட்காரதுக்கு கொஞ்சம் டைமிங்காக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணிக்குமே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியுமே வேக வச்சுருந்தோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்தான சைடு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த உடச்சி கோதுமை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாத அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி செய்யறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கஞ்சின்னு சொல்லலாம், பாயாசம்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் வந்து கஞ்சி தான் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இது ரெண்டுத்தையுமே இது கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65மே வந்து அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. இரும்பு சட்டியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து கறி வந்து நல்லா ஒட்டாமலும் வரும். ஸோ கடாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ஸ்டிக் கடாய் இந்த மாதிரில செய்கிறதோட இரும்பு கடாயில் நம்ம செஞ்சோன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வேலையுமே வந்து முடிஞ்சிடும். வந்து ஒட்டவும் ஒட்டாது அடியில். ஸோ ஈஸியாக வந்து செய்ய வந்துடும். அது ஒரு பக்கம் பொரிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு கஞ்சியுமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்தான சைடு பிரியாணிக்கு வந்து அம்மா வந்து ரைஸுமே வந்து போட்டாங்க. பிரியாணியுமே வந்து சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா வேலையுமே வந்து சுறுசுறுப்பாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திக்கான பால் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பால் பிடிக்குமோ நீங்கள் அந்த பால் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே கலக்காமல் திக்கான பாலை வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கஞ்சியுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து வெறும் சுகர் மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடில் இருந்துச்சு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையுமே வந்து கூட நான் வந்து சேர்த்துட்டு சாப்பாடுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பிளேட்டில் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 வித் வந்து ரைத்தா இதெல்லாம் தான் நான் வந்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து மசாலா வந்து
அம்மா வந்து அன்னைக்கு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. மசாலா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு கஞ்சியுமே வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து எனக்கு வந்து கஞ்சியுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியுமே வந்து குடிச்சாச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், சுகருமே வந்து சேர்த்துக்கணும். கடைசியாக வந்து சுகர் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாலரப்பம்னு சொல்லுவாங்க, அது எப்படி செய்யுதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபியா வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அந்த ஃபோன் வந்து எப்படி உடஞ்சிச்சுன்னே தெரியல, ஃபோன் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஃபோன் அம்மாவுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்குறதுக்காக வந்து பூர்விகாவுக்கு போயிருந்தோம். போயிட்டு நோக்கியா C32 தான் வந்து ஃபோன் வந்து வாங்கியிருந்தோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையருமே வந்து வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதில் ஹையரில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. 1 இயர் வாரண்டியோடு இருந்தது. பார்க்கறதுக்குமே ஒரு லைட் ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு தெரியல எனக்கு. சாரி, இன்னொன்று வந்து கவர்ஸ், சாரி நான் வந்து ஹையர்னு சொல்லிட்டேன். ரொம்பவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட்டன் வச்ச மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. நான் ஃபோன் வாங்க போன இடத்துல இதுமே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். 1 இயர் வாரண்டியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து தான் ஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலுமே வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபி வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணி ஆகுது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கானதில் தான் போய் வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் ரேட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்றதுனால பார்த்து வாங்கியிருந்தோம். சிம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தனால அவங்களே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. மொபைல் வந்து டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு இப்படி தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு கடைக்கு வந்து சரி ஹாட் பாக்ஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ் வாங்க போயிருந்தோம். ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், ஸோ அதனால் வந்து அதனுடைய கிளிப்பிங் வந்து இதில் ஆட் பண்ண முடியல. சரி கிஃப்டாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ் தான் வந்து வாங்க போயிருந்தோம். ஒரு 4 வெரைட்டிஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிங்க் வித் ப்ளூவில் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு ஃப்ரெண்டுக்குமே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் போய் கொடுத்தாச்சு. ஆனால் அதனுடைய கிளிப்பிங்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண முடியல. ஏன்னா மேரேஜுக்கு போனவே தவிர நாங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து இதில் வந்து கிளிப்பிங் வந்து ஆட் பண்ண முடியல. ஸோ கிஃப்ட்டுமே பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.